வணக்கம் விபி ஃபார்மிங் புதுக்கோட்டை. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிகமாக மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணே உங்களுக்கு மட்டும் எப்படிண்ணே டோக்கன் கிடைக்குது, நீங்கள் எல்லா ஒரு வாடியிலையுமே மாடு அடைக்கிறீங்க எப்படின்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டாங்க. அதனால் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. நம்மளுக்கு ஆன்லைன் டோக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 15 மாடு வச்சுருக்கோங்க. 15 மாடுமே நாங்கள் ஆன்லைனில் பதிவோங்க. அதில் எப்படியாச்சும் ஒரு டோக்கன் இல்லாட்டி 2 டோக்கன் எப்படியாச்சும் வந்துருங்க. அதே மாதிரி கை டோக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனுக்கு பழக்க வழக்கம் அதிகங்க. அதனால் அவங்க பழக்க வழக்கத்தினால நமக்கு டோக்கன் கிடச்சிருங்க. அண்ணன் வந்து இன்றைக்கி நேற்று வந்து வாடியில் மாடு அவுக்கலைங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமாக அண்ணன் வந்து வாடியில் மாடு அவுக்குறாங்க. 30 வருஷம் அனுபவங்க. 30 வருஷம் அனுபவத்தினால அவங்களுக்கு பழக்க வழக்கம் அதிகங்க. அதனால் எங்களுக்கு டோக்கன் கிடச்சிருங்க. நாங்கள் காசை கொடுத்து இல்லை தவறான வழியில் டோக்கன் வாங்குகிறோம் அப்படின்னா இல்லைங்க. அண்ணனுக்கு பழக்க வழக்கத்தினால நமக்கு டோக்கன் கிடைக்குதுங்க. அண்ணனுக்கு வந்து வாடி ஜல்லிக்கட்டு தாங்க அதிகமாக பிடிக்கும். விரட்டு மஞ்சள் வட்டம் வடமும் அவ்வளோ சீக்கிரத்தில் போக மாட்டாங்க. நாங்கள் அதிகமாக வாடிக்கு மட்டும்தாங்க போவோம். சத்திரப்பட்டி பிரகாஷ் அப்படின்னு சொன்னாவே முக்கால்வாசி பெரிய ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. அதே மாதிரி இப்போ உள்ளவங்களுக்கு ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்கள் இந்த வருஷத்தில் இந்த வாடியில் மாடு அவுக்க முடியல அப்படின்னாலும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக அண்ணன் டோக்கன் வாங்கி கொடுத்துருவாங்க. அண்ணனை தெரிஞ்சவங்க ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணி விடுங்க. தெரியாதவங்க பின்னாடி ஃபோட்டோ வச்சுருக்கேன், தெரிஞ்சுக்குங்க. நாங்கள் இப்படி தாங்க டோக்கன் வாங்குகிறோம்.